எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நீ எல்லாமே உனக்கு தான். எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. தள்ளின்னு சொல்றாம்ல, குறுக்க நின்னுட்டு இருக்க. எங்க அடிச்சா பாரு, கண்டவனு கூட்டிட்டு ஓடுறதுக்கு அவனை பெக்க வச்சிருக்கான். உன்னை யாரு பெக்க சொன்னா? வாய் வாய் வாய், அப்படியே வாய் கிழிச்சல் வச்சுக்க. என்ன திமிரட்டி உனக்கு? நான் எழுத்து படிச்சோன்னே எங்களுக்கே பாடம் சொல்லி கொடுத்தியா? நான் படிச்சவ தான், எனக்கு மேல் சாதி கீழ் சாதின்னு எதுவும் இல்ல. சாதி இல்லையா? சாதி இருக்குடி, ஊருக்குள்ள இருக்கு. 4 சாதிக்காரங்க 4 விதமா பேசுவாங்க. உங்க அப்பா மூஞ்சில காரி துப்புவாங்க. துப்புனா துப்பட்டும், ஊரு கிடக்கு, நீ தள்ளு. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியல. உள்ளதானே இருக்காரு, காதுல உள்ளாமலா இருக்கும். தெரிஞ்சா என்ன தடுத்துருவாரா? இங்க பாரு, எனக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் போவேன், அவன் கூட தான் வாழுவேன். எனக்கு பெத்தவங்களும் வேணாம், யாரும் வேணாம். என்ன திமிர உனக்கு? வீட்டுக்கு போவியா நீ? உனக்கு என்ன செய்ய பாரு. என்ன செஞ்சாலும் பாவி மகன். என் பிள்ளைய படிக்க வச்சு என்ன அறிவா வளர்த்துருக்குற? நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் எவ்வளவு விவரமா பேசுறா. படிச்ச பிள்ளை சொன்னா கேட்டுக்கிறேன்னு, அதை விட்டு சாதி பாவி மகன். நீ வாதாய். அவ பழைய காலத்து பொம்பளை மாதிரி பேசுறா. படிச்சு விட்டு என்ன பேசுன்னு தெரியல. அப்பா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. அப்பா நீ போதாய் உள்ள போ. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்ன தாயே சலிச்சுக்கிட்டு இருக்க? சண்டாயா சச்சரவா சொல்லு. ஹலோ. ஹலோ, என்னாச்சு? அம்மா தான் அறிவில்லாம பேசுது, பட்டிக்காட்டு பொம்பளை. ஆனா அப்பா சாதியெல்லாம் எதுவும் பார்க்கல. ஆனாலும் சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிரு. ஓகே, சென்னைக்கு போறோம். கட்சி ஆபீஸ்ல தங்குறோம். அங்கேயே தாலியை அவர் ஜெயிலுக்கு போன 2-3 வருஷத்துல அவர் பொண்டாட்டியும் போய் சேர்ந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஆத்திரப்பட்டதில்ல இப்போ ஆயில் முழுக்க அழுதுட்டு இருக்காரு. அதுக்குன்னு காதலிச்சா கொலை பண்ணுவாங்களானே? காதலிச்சதுக்காக மட்டும் இல்லை, சாதி விட்டு சாதி காதலிச்சதுக்கு. ஊருக்குள்ள எத்தனையோ சாதி இருக்கு. அவங்களுக்குள்ள காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல. நம்மளாட்டம் சாதிக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்கு? மற்ற சாதிக்காரங்கெல்லாம் அவங்களுக்குள்ள அங்காளி பங்காளி அத்தை மாமான்னு உறவு சொல்லி பழகிக்கிட்டாங்க. நம்ம ஆளுக நம்ம பாட்டம் பூட்டம்லாம் அந்த காலத்துலேருந்தே அவங்களையெல்லாம் சாமி சாமின்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் தன்னை சாமியாவே நினச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்போன்னே மாறும்? இந்த பட்டியலினத்துக்குள்ள வாழ்ற வரைக்கும் மாறாது. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், அப்பதான் மாறும். வா. டீ இல்ல பால். கழுதப்பால். ஏய் என்னல கழுதப்பாலுங்க? ஏன்னா இப்ப ஊருக்குள்ள கழுதப்பால் வியாபாரம் தான் நடக்குது. இந்த வாலியை வாங்கிட்டு போறாருல சின்னச்சாமி வீட்டு பால் கழுதப்பால். ஆமா ஆமா, நம்ம ஊர்ல எல்லா சாதிக்காரனும் ஒரு பக்கம் நிக்கிறானுங்க. இவர் மட்டும் பெருசா சின்னச்சாமியோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ புரட்சி ஒன்றாராம். புரட்சி. காந்தி பெரியார் ஆட்டமெல்லாம் காந்தி காலத்தோட முடிஞ்சு வச்சுல. மாமா உங்களை பத்தி தான் மாமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன மாமா சாதாரண ஆளா? செந்திப்பட்டி சேக்கு வேற இல்ல. சேக்கு வர? ஆமா மாமா. யார்? நானு. சேக்கு வர பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். யாரு? நம்ம அரிசி கடை அங்க மாமாவன். என்ன சொன்ன? அரிசி கடை அங்க மாமாவன். அரிசி கடை அங்க மாமாவன். ஏல இவ்வளவு நாளா நம்ம மாடு மேய்ச்சான், அவன் கழுத மேய்ச்சான். இப்ப அவன் மாடு வளர்க்கிறேன், நீ கழுதி ஆகிட்டல. இலைய நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் ஒரு நாள் நீ அவன் வீட்டுல சாணி எல்லாம் போற. யாரு? நானு. நீதான் வாங்க மாமி. வா சின்னசாமி. எவ்வளவு? 1/2 லிட்டர் பால்.
சின்னசாமி, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பால் ஊத்துனா ஒரே தண்ணியா இருந்துச்சுப்பா. இப்பதான் பாலா இருக்குது. இது நாட்டு பசுவோட பால், தாய்ப்பால் மாதிரி. அப்படியா? சந்தோஷம். வரேன் மாமி. போயிட்டு வாப்பா. டீக்கடை பாலுவா? ஏப்பா நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு. நீ யார்கிட்ட பால் வாங்குறேன்னு தெரிஞ்சா யாராவது வந்து டீ குடிப்பானா? தரமான ஆளை பார்த்து நல்லா பாலை வாங்கப்பா. நான் வேணா நம்மளால வந்து பால் ஊற்ற சொல்றேன். இனிமேல் அவன்கிட்ட பால் வாங்கிக்க. ஏல நீ மேற்படி ஆளாம்ல, வாங்கிட்ட பால் வாங்கினா எவன் டீ குடிப்பான்? ஏல மேற்படி ஆளாம்ல, நீ இங்க வந்து பால் ஊத்தி ஏமாத்துறல. உன்னை இங்க பார்த்தா கைய காலை வெட்டி போடுவேன். ஊருக்குள்ள வந்த காலை தெரிச்சு போடுவேன். நீ மேற்படி ஆளாம்ல, போல பால் கொண்டு வந்து பால் போல. கலந்து மேய்க்கிறவனுக்கு பால் வியாபாரம்னு கேக்குதா? போல பால் வேணா ஒண்ணு வேணா போல. நான் தான் சொன்னோம்ல விடமாட்டாங்க சின்னச்சாமின்னு. அப்படிலாம் நீ சும்மா வியாபாரம் பார்க்க விட்டுற மாட்டானுவ. உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் பொல்லாதவனுவ. அதுக்காக ஐயோ எல்லாம் போச்சேன்னு சோர்ந்து மட்டும் போயிடாத. மண்ணுக்குள்ள முட்டி முட்டி தான் விதையே முளைக்கும். ஒரு விதைக்கே அப்படின்னா நீ மனுஷன். இவனுங்களை முட்ட மாட்டியா? நீ ஊத்துற பாலுக்குள்ள தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி தான் உன் போராட்டத்தை வெற்றி, சந்தோஷம், விடுதலை இருக்கு. ஜெயிக்கிற வர போராடு. உனக்கு நான் என்னைக்கும் துணையாடு. சின்னசாமி ஐயா, வண்டி நிறைய சரக்கு தடபுடலா இருக்கு. பால் வியாபாரத்தோட பலசரக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீங்க வேற பால் வியாபாரத்தை பண்ண விட மாட்டேன்றாங்க. அதையே வேற இடத்துக்கு மாற்றி விட்டுருக்கேன். இதில் பழசக்கு வியாபாரம் வேறையா? நாளை கொடை இருக்குல்ல, வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வராங்க. வருஷம் நடக்கிற திருவிழா தானங்கய்யா. உங்களுக்கு என்ன மறந்து போச்சா? நாளைக்கு நீங்களும் வர்றீங்க. இந்த ஊருக்காரனுவ பண்ண கொடுமையை தாங்க மாட்டாம உன்னைய மாதிரி சாதிக்காரனும் ஒவ்வொருத்தனும் இந்த அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டானுவ. ஆனால் நீ ஒருத்த மட்டும் தமிழனா நிற்கிற. நான் எங்கே போகணும்? இது என்னோட குலதெய்வம், இது என்னோட பூர்வீக ஊர். நான் ஏன் அடையாளத்தை மாற்றிக்கணும்? அடையாளத்தை மாற்றாம தமிழனா தான் இருப்பேன். பூர்வீக மண்ணை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதம் நிற்கிறியே, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. கோயில் கொடைக்கு நான் கட்டாயம் வந்துடுறேன். அவசியம் வரணும். வந்துடுறேன். வரேன். போயிட்டு வா.